விட்டாங்க சார். இன்னைக்கு லீவ் விட்டாங்க சார். அதனால இப்போதான் சார் ஃபோன் வச்சுருக்காங்க. ஏன் ஃபோன் என்னன்னு சொன்னாங்க? கிளாஸ் இருக்குவாங்க. சரி, நீங்கள் 10th-ஆ? 9th சார். நீங்கள் 7வது. எக்ஸாம் இருக்குல்ல நாளைக்கு இருக்குல்ல. அப்போ இங்கே வந்து படித்தா தானே நமக்கு எதாச்சும் தெரியாத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம் அப்போ மட்டும் அப்படி வந்துடணும். அதெல்லாம் சந்தேகம் கேட்குறீங்களா? தைரியமாக கேட்குறீங்களா? வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு கேட்காம இருக்கீங்களா? இல்லை சார். தெரியலன்னா தெரியலன்னு கேட்குறீங்க. விளையாடுறீங்களா? என்ன கேம் ஆடுறீங்களா? கபடி ஆடுறீங்க. நல்லா படிங்க. எல்லாம் மார்னிங் எல்லாருமே தெரியாதா? நல்லா படிங்கடா. இப்போ பொது தேர்வு வந்துடும் உங்களுக்கு 4 மாதத்துல. அதனால் இப்போவே நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. இந்த எக்ஸாம் எழுதுகிற குவார்டர்லி எக்ஸாமையும் உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு எழுதும்போது எவ்வளோ சின்சியராக இருக்குன்னு அந்த மாதிரி எழுதுங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து இதுதான் நம்ம பண்ணுறோம். 9வது வகுப்பு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்குன்னு யாரும் கண்டுக்க போகிறது தான். பிள்ளைங்க பரவாயில்ல, இது விளையாடுற வயசு கொடுப்பாங்க. 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் உங்களோட முழு கவனமும் படிப்பில் மட்டும்தான் இருக்கும். என் ஃபோக்கஸ் தான் இந்த உங்கள் லைஃப்பில் இந்த 3 வருஷம் எனக்கான வருஷம், இது என்னுடைய லைஃபுக்கான வருஷம் நினச்சி நீங்கள் படிக்கணும். டவுட்ஸ் இருந்துச்சு எங்கிட்ட நீங்கள் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸை கேளுங்க. குவார்டர்லி எக்ஸாம் நீங்கள் என்ன மார்க் வாங்குவீங்கன்னு பார்த்து இதில் நம்ம எப்படி நம்மளை ஃபைன் டியூன் பண்ணணும், நான் எங்கே நான் வீக்காக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மார்க்கு தான் வர மார்க். பொதுத் தேர்வு எழுதும் பொழுது அது இன்னொரு விதமான ஒரு கிளாஸ் டெஸ்ட். நான் இன்னொரு கிளாஸ் டெஸ்ட் எழுத போகிறேன்ப்பா அப்படிங்கிற மனநிலையில் தான் நீங்கள் போய் எழுதணும். பயப்படக்கூடாது. ஐயோ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் இன்னும் ஒன்றும் தெரியல. நல்லா படிச்சுட்டு போகும்போது ஒரே மார்க் நீங்கள் 2 பேர் இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யாரை வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவாங்க, யார் நல்ல பண்பு நலனோடு இருக்கான், யார் ஒழுக்கத்தோடு இருக்கானோ அவனை தான் யாராக இருந்தாலும் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு டிசிப்ளினாகவும் நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் இருக்கணும். இந்த வயசுக்கு நிறைய விளையாட்டுத்தனத்துக்கு அந்த அளவுக்குள்ள இருக்கும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம் நான் இன்னும் 4 மாதம் இருக்கு அப்புறம் படிக்கலாம் வா நம்ம விளையாடலாம்னு கண்டிப்பாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டையும் சேர்த்து நீங்கள் தான் திருத்தணும். இல்லைப்பா நம்ம ரொம்ப முக்கியம் இந்த போர்டு எக்ஸாம் இருக்குது. டீச்சர்ஸை கேட்க கூச்சப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க இந்த சந்தேகத்தை எப்படி கேட்குறதுன்னு. ஆனால் சார் ஃப்ரெண்டாக உங்ககிட்ட மனசு விட்டு கேட்கலாம், எனக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவுசெய்து இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக மாறுங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த ஒரு பிள்ளை என்னுடைய பொறுப்பு, நான் இந்த பிள்ளைங்க நான் பாஸ் பண்ணி நல்லா மார்க் இருக்கும்போது இந்த குழந்தைங்க நான் என் ஃப்ரெண்டையும் நான் பாஸ் பண்ண வைப்பேன் அப்படிங்கிறதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஆதரவு. நல்லா படிக்கணும் பசங்களா. எக்ஸாம் வருதுல உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிப்பு மேலே மட்டும்தான் இருக்கணும். டவுட் இருந்துச்சுன்னா உடனே ஆசிரியர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிடுங்கன்னு இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு ஆய்வு பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் 234/77 ஆய்வு திட்டத்தின் கீழே தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி சேதுபவா சத்திரம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற அரசு உயர்நிலை பள்ளியில இன்னைக்கு காலையில தன்னுடைய 196வது ஆய்வை மேற்கொண்டாரு. மாணவர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வருதுலப்பா, அதனால ஸ்கூலுக்கு வந்து நல்லா படிங்க, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா உடனே ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு கிளியர் பண்ணிடுங்க. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா படிப்பு மேல மட்டும்தான் இருக்கணும். 10th 11th 12th இது 3மே நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும். உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். விளையாட்டுத்தனமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்க நல்வழிப்படுத்தணும். எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு அட்வைஸை மாணவிகளுக்கு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.